வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் ஸ்வப்னில் யமராஜனை சவால் செய்து தனது காதலை வெளிப்படுத்தினார். இன்று என் மனதின் மிகப்பெரிய மோதலை நீங்கள் கேட்பீர்கள். காதலுக்கான விலையை பற்றியது மற்றும் ஸ்வப்னிலுடன் பூமிக்கு ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் காற்றில் கழித்த 2 மறக்க முடியாத மணிநேரங்கள். மனதுடன் ஒரு மோதல். ஸ்வப்னில் எனக்காக ஏன் லட்சக்கணக்கான டாலர்களை செலவிடுகிறார் என்று நான் என்னையே கேட்டுக்கொண்டேன். என் மனது பதிலளித்தது, காதல் விலைமதிப்பற்றது வாணி. அவருக்கு தெரியும், என் காதலின் விலையை அவர் இவ்வாறு அன்பை வெளிப்படுத்துவதன் மூலம் செலுத்த வேண்டும் என்று. இந்த விலையில் என் மீதான டாலர் செலவுகள் முதல் என் பாதுகாப்பிற்காக தனது உயிரை பணயம் வைப்பது வரை அனைத்தும் அடங்கும். காதலின் உச்சம். என் மனது என்னை அதட்டியது. ஸ்வப்னில் காதலித்தால் ஏன் சொல்லவில்லை? மனதின் பதில், இது ஸ்வப்னில் உன் மீது வைத்திருக்கும் காதலின் உச்சம். நீயாக விரும்பும் வரை தனது காதலை வார்த்தைகளால் வெளிப்படுத்தி உன்னை தர்மசங்கடத்தில் ஆழ்த்த அவர் விரும்பவில்லை. இரகசிய தயாரிப்பு. நான் அன்று இரவு என் நாட்குறிப்பில் இந்த மனதுடன் நடந்த மோதலை எழுதிக் கொண்டேன். அடுத்த நாள் இரவு உணவிற்கு பிறகு ஸ்வப்னில் அனைவர் முன்னிலையிலும் பாராகிளைடிங்கிற்காக எனக்கு ஜீன்ஸ், ஜாக்கெட் மற்றும் காலணிகளை கொடுத்தார். இதன் மூலம் அவர் யாரிடமும் எதையும் மறைக்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. சொந்தமாக பைலட் பாராகிளைடிங் இடத்திற்கு சென்றதும் ஸ்வப்னில் தானே பயிற்சி பெற்றிருப்பதாகவும் அவரே என் பைலட்டாக இருப்பார் என்றும் கூறியபோது என் கவலை நீங்கியது. என் நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருந்தது. நீங்கள் என்னுடன் இருக்கும்போது நான் எதை பற்றியும் கவலைப்படுவதை விட்டுவிட்டேன். மேகங்களில் ஒரு சாகசம். நாங்கள் ஒரு மலையிலிருந்து பறந்தோம் மற்றும் ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் 2 மணி நேரம் காற்றில் இருந்தோம். ஸ்வப்னில் வர்ணனை செய்தார். அதோ பார், பாராசெயிலிங் செய்யும் ஜோடி. நாளை நாமும் அப்படியே பாராசெயிலிங் செய்வோம். இந்த அனுபவம் பூமியில் இருப்பதை விட மிகவும் இனிமையாக இருந்தது. நாங்கள் 2 முறை பறந்தோம். மறக்க முடியாத நாள். ஸ்வப்னிலுடன் காற்றில் கழித்த இந்த நாள் எனது மறக்க முடியாத அனுபவங்களில் மற்றொரு நாள் ஆனது. ஆனால் இரவு ஹோட்டலுக்குச் சென்றதும் என் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஒரு நொடியில் ஆச்சரியமாகவும் சந்தேகமாகவும் மாறியது. எதிர்பார்ப்பிற்கு மாறான ஏற்பாடு. ஹோட்டலில் ஷூட் அறைக்கு பதிலாக டபுள் பெட்ரூம் இருந்தது. 2 கட்டில்கள் தனித்தனியாக இருந்தபோதிலும் நான் பதற்றமடைந்தேன். இதுவரை ஸ்வப்னில் பற்றி நான் நினைத்திருந்த பிம்பத்திற்கு மாறாக ஹோட்டலில் செய்யப்பட்ட இந்த ஏற்பாடு என் எதிர்பார்ப்பிற்கு மாறாக இருந்தது. ஸ்வப்னில் என் நம்பிக்கையை மதிப்பாரா? அல்லது இந்த இரவு எங்கள் உணர்வுகளுக்கு மிகப்பெரிய தேர்வாக அமையுமா? காதலுக்கான விலை. வானில் பறக்கும் சுகம் மற்றும் இரவின் தனிமையில் ஏற்படும் ஆபத்து. பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பது எபிசோட் 50. காதலின் விலைமதிப்பற்ற விலையும் காற்றில் எல்லையற்ற நம்பிக்கையும். இந்த எண்ணம் வந்தபோது எனக்கு ஞாபகம் வந்தது. அன்று ஏரியில் குளித்த பிறகு நான் உடை மாற்றியபோது என் ஈரத்துணிகளை ஸ்வப்னிலே எடுத்து தனது ஈரத்துணிகளுடன் சேர்த்து வைத்தார். பிறகு ஸ்வப்னில் அவற்றை என்ன செய்தார்? அவர் அவற்றை என்னிடம் திருப்பித் தரவில்லை. என் தர்க்கரீதியான மனது பதிலளித்தது, அந்த உடைகளை எனக்கு உடுத்த கொடுத்ததே ஸ்வப்னில்தான். பிறகு அவை என்னுடையது என்று நான் ஏன் நினைக்க வேண்டும்? அந்த உடைகள் மீது எனக்கு எப்படி அதிகாரம் வரும்? இந்த அதிகாரம் என்ற வார்த்தை எனக்கு நினைவூட்டியது, ஸ்வப்னில் இதுவரை என் விமான டிக்கெட்டுகள் முதல் சர்பிங், குதிரையேற்ற வகுப்புகள் வரை எத்தனை டாலர்களை செலவழித்திருக்கிறார். ஸ்வப்னிலின் பணத்தின் மீது எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? என் வகுப்பை போலவே ஒரு கடினமான கேள்விக்கு பதில் தெரிந்த மாணவன் பாராட்டுக்காக மற்றவர்களுக்கு முன்னால் கையை தூக்குவது போல என் மனமும் தனது புத்திசாலித்தனத்தை காட்டியது. என் அனுமதி கூட காத்திருக்காமல் அது பதிலளித்தது, காதல் விலைமதிப்பற்றது வாணி. ஸ்வப்னில் என்னை காதலிக்கிறார். அவரது ஆற்றல் நேரடியாக தெரிகிறது. அவர் என் மகிழ்ச்சிக்காகவும் என் ஆளுமை வளர்ச்சிக்காகவும் பணம் செலவழிக்கிறார். அவர் என்னை காசு கொடுத்து வாங்க நினைத்தாலும் நான் எங்கும் விற்பனைக்கு கிடைக்க மாட்டேன்.
அவருக்கு தெரியும் என் காதலின் விலையை அவர் இவ்வாறு அன்பை வெளிப்படுத்துவதன் மூலம் செலுத்த வேண்டும் என்று. இதில் எனக்காகச் செய்யும் செலவுகள் முதல் என் பாதுகாப்பிற்காக உயிரை பணயம் வைப்பது வரை அனைத்தும் அடங்கும். இப்போது மீண்டும் என் மனது தனது புத்திசாலித்தனத்தை காட்ட என்னை கேள்வி கேட்டது. வாணி, நீயும் ஸ்வப்னிலை காதலிக்கத் தொடங்கிவிட்டாயா இல்லையா? ஆமாம், நான் ஸ்வப்னிலை காதலிக்கத் தொடங்கிவிட்டேன் என்று என் மனதிற்கு பதிலளித்தேன். நீ காதலிக்கிறாய், ஆனால் பதிலாக ஸ்வப்னிலிற்கு எதுவும் தருவதில்லை. மாறாக அவரை திருமணம் செய்து கொள்ளக்கூட நீ இன்னும் தயாராக இல்லை. ஸ்வப்னில் சுயநலமின்றி காதலிக்கிறார். இன்று முதல் அல்ல, கடந்த 3 ஆண்டுகளாக. நீ அவரை சந்திக்கும் முன்பிலிருந்தே ஸ்வப்னில் காதலுக்கான விலையை செலுத்துகிறார். நீயோ காதலுக்கு பதிலாக எதையும் திருப்பித் தருவதில்லை. மாறாக அவர் கொடுத்த துணிகளை பட்டியே கவலைப்படுகிறாய். எவ்வளவு சுயநலவாதி நீ! ஸ்வப்னில் என்னை காதலித்தால் இதுவரை ஏன் அந்த வார்த்தையை சொல்லவில்லை என்று நான் பேச்சை மாற்றினேன். நீ அவ்வளவு ஒன்றும் விவரம் தெரியாதவள் அல்ல வாணி. அவர் உனக்காக இவ்வளவு செய்கிறார். அதை பார்த்தும் அவர் உன்னை எவ்வளவு காதலிக்கிறார் என்பது உனக்கு புரியவில்லையா? இது உன் மீதான அவரது காதலின் உச்சம். அதனால்தான் நீயாக விரும்பாதபோது தனது காதலை வெளிப்படுத்தி உன்னை தர்மசங்கடத்தில் ஆழ்த்த அவர் விரும்பவில்லை என்று என் மனது என்னை அதட்டியது. என் மனது என் வாயை அடைத்துவிட்டது. நான் என்ன வாதம் செய்தாலும் என் மனதிற்கு முன்னால் அது எடுபடாது என்று எனக்கு புரிந்தது. பிறகு நான் இந்த விஷயத்தை மறந்துவிடக்கூடாது என்று நினைத்தேன். எனவே உடனே எழுந்து என் நாட்குறிப்பில் என் மனதுடன் என் மோதல் என்ற தலைப்பில் இந்த உரையாடலை எழுதி கொண்டேன். நாங்கள் இரவு உணவை முடித்துக்கொண்டு வரும்போது ஸ்வப்னில் அனைவர் முன்னிலையிலும் எனக்கு 2 பொட்டலங்களை கொடுத்து இப்படிச் சொன்னார். வாணி, நாளை காலை நாம் இங்கிருந்து நேரடியாக பாராகிளைடிங் இடத்திற்கு செல்கிறோம். இவற்றை அணிந்துகொள். பாராகிளைடிங் செய்யும் போது இவை வசதியாக இருக்கும். அனைவர் முன்னிலையிலும் ஸ்வப்னில் கையிலிருந்து அந்த பொட்டலங்களை வாங்க எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஆனால் ஸ்வப்னில் முகம் பார்த்தால் அவரது நடத்தையில் எந்த ஒளிவுமறைவும் இல்லை என்று புரிந்தது. ஸ்வப்னில் திட்டப்படி மறுநாள் அதிகாலையே நாங்கள் புறப்பட்டோம். ஸ்வப்னில் கொடுத்த ஜீன்ஸ், ஜாக்கெட் மற்றும் காலணிகளை அணிந்து கொண்டேன். என் கண்ணாடியை பையில் வைத்துக்கொண்டேன். இன்று நாம் பாராகிளைடிங் செய்வோம். வேறு இடமாக இருந்தால் பயிற்சி பெற்ற பைலட்டுடன் தான் பறக்க வேண்டியிருக்கும். ஆனால் உன் சுபாவம் எனக்கு தெரியும். தெரியாத ஒருவருடன் வானில் பறக்க நீ பயப்படலாம் என்று வண்டியை ஓட்டிக்கொண்டே ஸ்வப்னில் சொன்னார். ஆமாம், நீங்கள் சொல்வது உண்மைதான். அறிமுகமில்லாத நபருடன் நான் பறப்பதை ரசிக்க முடியாது என்று கொஞ்சம் கவலையுடன் சொன்னேன். நான் பாராகிளைடிங்கில் பயிற்சி பெற்றுள்ளேன். என்னிடம் உரிமமும் உள்ளது. எனவே நானே உன் பைலட்டாக இருப்பேன். இங்கே எனக்கு தெரிந்த ஒருவரிடம் பாராகிளைடரை வாங்கிக் கொள்வேன். நாம் இருவருமே சேர்ந்து பறப்போம். நீ கவலைப்படாதே என்று ஸ்வப்னில் சிரித்துக்கொண்டே சொன்னார். நீங்கள் துணையாக இருக்கும்போது நான் எதை பற்றியும் கவலைப்படுவதை விட்டுவிட்டேன் என்று நான் ஸ்வப்னிலை காதலுடன் பார்த்துச் சொன்னேன். என் கவலை நீங்கியது. நாம் மலையிலிருந்து பறந்து தரையிறங்கும் இடத்தை அடைய சுமார் 2 மணி நேரம் ஆகும். உனக்கு பிடித்தால் மதியம் மீண்டும் பறக்கலாம் என்று ஸ்வப்னில் சொன்னார். நான் தைரியமாக பாராகிளைடிங் பற்றி கற்பனை செய்யத் தொடங்கினேன். ஸ்வப்னிலுடன் வானில் சில மணிநேரம் தனிமையில் இருப்பது, மேலிருந்து காடு, கடலின் அழகை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. வழியில் ஒரு உணவகத்தில் காலை உணவு சாப்பிட்டு மலையின் அருகே சென்றோம். அங்கே ஸ்வப்னில் சொன்னது போலவே பைலட் தனது பாராகிளைடருடன் தயாராக இருந்தார். ஸ்வப்னில் எனக்கு ஹெல்மெட் மாட்டி தனது சேணத்துடன் இணைத்து கொண்டார். பறப்பதற்கு முன்பே என் மனதில் ஏதோ தெரியாத உற்சாகமும் சிலிர்ப்பும் ஏற்பட்டது. சில நிமிடங்களிலேயே நாங்கள் வானில் மிதக்கிறோம். கீழே பறவைகள் பறப்பதை பார்க்கிறோம். மேலிருந்து காட்டின் அழகை பார்ப்பது மிகவும் நன்றாக இருந்தது. மரங்களின் மேல்பகுதியை பார்ப்பது எனக்கு புதியதாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அந்த வண்ணங்கள், அந்த காட்சிகள் என்னை மயக்கின. பிறகு நாங்கள் கடற்கரை மற்றும் கடல் வழியாக பறந்தோம். வாணி, அதோ பார், கடற்கரையில் சுற்றுலா பயணிகள். கடலில் படகு. அதோ பார், பாராசெயிலிங் செய்யும் ஜோடி.
நாளை நாமும் அப்படியே செய்வோம் என்று ஸ்வப்னில் கூறும்போது எனக்கு ஏதோ புதிய உலகத்தில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. இன்று எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. இயற்கை அழகை பூமியில் இருந்து பார்ப்பதை விட மேலிருந்து பார்ப்பது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. ஸ்வப்னில் இந்த பயணத்தை எனது மகிழ்ச்சிக்காக மட்டுமே திட்டமிட்டார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து ஸ்வப்னில் தரையிறங்கிய பிறகு மீண்டும் மதியமும் பறக்கலாம் என்றார். மதிய உணவை முடித்துக்கொண்டு மீண்டும் மலைக்குச் சென்று இரண்டாவது முறையும் பாராகிளைடிங் செய்து அந்த த்ரில்லை அனுபவித்தோம். ஸ்வப்னிலுடன் கழித்த இந்த நாள் என் வாழ்க்கையில் மற்றொரு மறக்க முடியாத நாளாக அமைந்துவிட்டது. நாங்கள் ஹோட்டலை அடைந்தோம். இந்த முறை ஹோட்டலில் எங்களுக்காக டபுள் பெட்ரூம் இருந்தது. இதை பார்த்து எனக்கு கொஞ்சம் சந்தேகமும் பயமும் ஏற்பட்டது. அறை பெரியதாகத்தான் இருந்தது, கட்டில்களும் தள்ளித்தான் இருந்தன. ஆனால் என் முகத்தில் பயம் வெளிப்படாமல் இருக்க நான் மிகவும் முயற்சிக்கிறேன். இதுவரை ஸ்வப்னில் மீது எனக்குள்ள பிம்பத்திற்கு இந்த ஹோட்டல் ஏற்பாடு கொஞ்சம் முரணாக தோன்றுகிறது. என்ன நடக்குமோ என்ற பதற்றம் தொடங்கியது. எபிசோட் 50 முடிந்தது. எபிசோட் 51. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் ஹோட்டலில் டபுள் பெட்ரூமை பார்த்ததும் என் மனதில் சந்தேகம் ஏற்பட்டது. இன்று என் மனதில் என்னென்ன அச்சங்கள் ஓடிக்கொண்டிருந்தன என்பதையும் எதிர்பாராத ஒரு சந்திப்பு என் பொறாமையை எப்படி தூண்டியது என்பதையும் நீங்கள் கேட்பீர்கள். ஜேடின் அச்சம். டபுள் பெட்ரூமை பார்த்ததும் எனக்கு ஜேடின் ஞாபகம் வந்தது. அவன் ராஷிலிடம் மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டான். இன்று நான் ஸ்வப்னிலின் இன்னொரு முகத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்குமோ என்று பயந்தேன். இன்பத்தை தேடி என் மனதில் ஒரு முரண்பாடு இருந்தது. ஒருபுறம் நம்பிக்கையை உடைக்காமல் காப்பாற்ற நினைத்தேன், மறுபுறம் ஸ்வப்னில் என்னுடன் அதை செய்தாலும் அந்த புகழ்பெற்ற இன்பத்தை அனுபவிக்க விரும்பினேன், இதை மற்றவருக்கு இன்பமளிப்பது என்று கருதி. விசித்திரமான நாடகம். பலவிதமான எண்ணங்களால் பதற்றமடைந்து நான் ஒரு நாடகம் ஆடினேன். ஸ்வப்னிலிடம் அவரது சோர்வை பற்றி கேட்டேன். ஆனால் என் எதிர்பார்ப்பிற்கு மாறாக ஸ்வப்னில் திடீரென்று வெளியே சென்றுவிட்டார். வாஷ்ரூம் போராட்டம். சிறிது நேரம் கழித்து அவர் திரும்பினார். ஆனால் அவர் வந்த உடனேயே ஒரு எதிர்பாராத அறிவிப்பு வந்தது. அவரது வகுப்பு தோழி ஜேனா தனது குடும்பத்துடன் இங்கே தங்கியிருக்கிறாள். அவள் என்னை சந்திக்க வருகிறாள். பொறாமையின் எரிச்சல். நான் வாஷ்ரூமிற்குள் சென்று குமுறத் தொடங்கினேன். ஜேனா ஏன் என் பொன்னான நேரத்தை வீணாக்கப் போகிறாள் என்று நினைத்தேன். ஒருபுறம் ஸ்வப்னில் மீது சந்தேகம் வருகிறது, மறுபுறம் அவருடன் தனிமையில் நேரம் கிடைக்கவில்லை என்று குமுறுகிறேன். இது எனக்குள் ஒருவித டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் போல தோன்றியது. அழகும் வெளிப்பாடும். ஜேனா அறைக்குள் வந்ததும் அவளது அதீத அழகை பார்த்தேன். உடனே நினைத்தேன், ஏற்கனவே அவள் இவ்வளவு அழகாக இருக்கும்போது டீப்வி நெக் டாப் அணிந்து தனது அழகை இவ்வளவு தூரம் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? உரிமை உணர்வு. ஜேனா வந்ததும் முதலில் என்னை அணைத்து கொண்டாள், பிறகு ஸ்வப்னிலை அணைத்து முத்தமிட்டாள். நான் வெறும் சாக்குதான், ஜேனா ஸ்வப்னிலை சந்திக்கத்தான் வந்திருக்கிறாள் என்று எனக்கு தோன்றியது. பொறாமை தீ. 1.5 மணி நேரம் நடந்த அந்த சந்திப்பில் நான் சோபாவில் அமர்ந்து தவறு செய்துவிட்டேன் என்று நினைத்து கொண்டே இருந்தேன். நான் உள்ளுக்குள் பொசுங்கிக் கொண்டிருந்தேன். ஜேனா சென்ற பிறகும் அவள் ஸ்வப்னிலை அணைத்த ஞாபகம் என் மனதில் பொறாமை தீயை மூட்டிக்கொண்டே இருந்தது. ஸ்வப்னில் மீதான நம்பிக்கை மற்றும் ஜேனா மீதான பொறாமைக்கு இடையிலான இந்த கடினமான தேர்வில் எனது புதிய காதல் உணர்வை என்னால் கையாள முடியுமா? நம்பிக்கையின் உரைகள். ஒரு அறையின் தனிமை மற்றும் பொறாமையின் முதல் அனுபவம். பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பது எபிசோட் 51. டபுள் பெட்ரூம் சந்தேகம். ஜேனாவின் பொறாமை மற்றும் மனப்போராட்டம். எனக்கு ஜேடின் ஞாபகம் வந்தது. முதலில் அவன் ராஷிலை தனது நடத்தை மற்றும் அன்பால் கவர்ந்தான்.
பிறகு ராஷீல் அவனது வலையில் சிக்கியதும் அவளிடம் மிக கொடூரமாக நடந்து கொண்டான். நான் உள்ளுக்குள் சந்தேகித்துக் கொண்டிருந்தேன், இன்று ஸ்வப்னிலின் இன்னொரு முகத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்குமோ என்று. நான் யோசிக்கிறேன், நான் ஸ்வப்னிலை நேசிக்கத் தொடங்கிவிட்டேன். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு அறையில் ஓர் ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும்போது நடக்கும் அதை ஸ்வப்னில் என்னிடம் செய்தாலும் நான் ஆட்சேபிப்பதற்கு பதில் அந்த புகழ்பெற்ற இன்பத்தை அனுபவிக்கவே விரும்புவேன். இருந்தாலும் அது நடந்தால் நான் ஸ்வப்னில் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு அது இழுக்காகிவிடும். நான் யோசிக்கிறேன், இதுவரை நான் எனக்காகச் செய்ததை விட மற்றவர்களுக்காகச் செய்ததே அதிகம். ஆனால் கடந்த 25 நாட்கள் என் சுபாவத்திற்கு மாறாக கழிந்தன. இந்த நாட்களை என் மகிழ்ச்சிக்காகவும் இன்பத்திற்காகவும் வாழ்ந்தேன். ராஷிலும் ஸ்வப்னிலுமே என் மகிழ்ச்சிக்காக அனைத்தையும் செய்தார்கள். நான் அவர்களுக்கு பதிலாக எதையும் செய்யவில்லை. நான் யோசிக்கிறேன், என் அச்சம் நிஜமாகி ஸ்வப்னில் என்னிடம் அப்படி நடந்து கொண்டால் நான் இன்று எனக்காக அல்லாமல் மற்றவருக்கு இன்பம் அளித்தேன் என்று கருதிக்கொள்வேன். இதை நினைத்தபோது என் மனது சொன்னது, இனி விடு வாணி, நடப்பது நடக்கட்டும். மனதின் இந்த வார்த்தையை கேட்டதும் என் உணர்வுகள் மாறின. திடீரென்று நான் சிரிக்கத் தொடங்கினேன். என் மௌனம் பற்றி ஸ்வப்னில் கேட்கும் முன்பே நானே கேட்டேன், ஸ்வப்னில், நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்களா? மிகவும் அமைதியாக இருக்கிறீர்களே. நான் என்னை புத்திசாலி என்று நினைத்து கொண்டேன். ஆனால் ஸ்வப்னில் என் நாடகத்தை கண்டுபிடித்திருப்பார் போலிருக்கிறது. என் எதிர்பார்ப்பிற்கு மாறாக அவர் ஒப்புக்கொண்டார். ஆமாம் வாணி, அதிகாலையிலேயே எழுந்து அன்றிலிருந்து சுறுசுறுப்பாக இருந்ததால் எனக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்கிறது. பரவாயில்லை, நீங்கள் சிறிது நேரம் ஓய்வெடுங்கள், சோர்வு நீங்கிவிடும் என்று அன்பான குரலில் சொன்னேன். நான் யோசிக்கிறேன், எண்ணங்கள் என் மனதில் மட்டும் ஓடவில்லை. ஸ்வப்னிலின் மனதிலும் ஏதோ ஓடிக்கொண்டிருக்கலாம். அது என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் ஸ்வப்னிலின் மனதின் ஆழத்தை என்னால் அறிய முடியவில்லை. இந்த சில நாட்களில் அவரது ஆளுமையின் பல கோணங்களை பார்த்திருக்கிறேன். அதனால் இப்போது அவர் மனதில் என்ன ஓடுகிறது என்று கற்பனை செய்வது கடினமாக இருக்கிறது. வாணி, நீ சிறிது நேரம் ஓய்வெடு, நான் இதோ வந்துவிடுகிறேன் என்று கூறிவிட்டு ஸ்வப்னில் திடீரென்று வெளியே சென்றார். எனக்கு புரிகிறது. ஸ்வப்னில் சோர்வால் மௌனமாக இருக்கவில்லை, அவர் விரும்பியே மௌனமாக இருக்கிறார். நான் படுக்கையில் படுத்ததும் தூக்கம் என்னை தழுவியது. 1 மணி நேரம் கழித்து விழித்தேன். அப்போதும் ஸ்வப்னில் வரவில்லை. அந்த பெரிய அறையில் படுத்துக்கொண்டு அங்கிருந்த ஒவ்வொரு பொருளையும் பார்த்தபடி பலவிதமான எண்ணங்களில் மூழ்கியிருந்தேன். சிறிது நேரம் கழித்து ஸ்வப்னில் சில பொருட்களுடன் திரும்பினார். நாங்கள் புன்னகையை பரிமாறிக்கொண்டோம். பிறகு அவர் அந்த பொருட்களை சோபாவின் அருகில் இருந்த மேஜையில் வைத்துவிட்டு வாஷ்ரூமிற்கு சென்றார். ஒரு அறிமுகமில்லாத ஆணுடன் வாஷ்ரூமை பகிர்ந்து கொள்வதும் ஒரே அறையில் தங்குவதும் என் வாழ்க்கையில் இதுவே முதல் முறை. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா அல்லது சங்கடப்படுகிறேனா என்று எனக்கே புரியவில்லை. இப்போதுதான் என் வகுப்பு தோழி ஜேனாவை சந்தித்தேன். அவள் தனது கணவன் மற்றும் மகனுடன் இதே ஹோட்டலில் தங்கியிருக்கிறாள். நான் அவளிடம் உன்னை பற்றி சொன்னேன். அவள் உன்னை சந்திக்க ஆவலாக இருக்கிறாள். இப்போதே வருகிறாள் என்று ஸ்வப்னில் சொன்னார். இதை கேட்டதும் எனக்கு எரிச்சல் ஏற்பட்டது. அவள் என்னை சந்தித்து என்ன செய்யப் போகிறாள்? எனக்கு சரியாக ஆங்கிலம் கூட தெரியாதே என்று என் குரலை சாதாரணமாக வைத்துக்கொண்டு சொன்னேன். நீ கவலைப்படாதே, ஜேனா என்னுடன் படிக்கும்போது என்னிடம் ஹிந்தி கற்றுக்கொண்டாள். அவள் உன்னிடம் ஹிந்தியிலேயே பேச முடியும். நான் ஜேனாவைச் சந்திக்க தயாராவது போல வாஷ்ரூமிற்குள் சென்றேன். உண்மையில் என் எரிச்சலை ஸ்வப்னிலிடம் காட்ட விரும்பவில்லை. சோபா அருகில் அமர்ந்தபடி யோசித்தேன். ஜேனா தனது கணவன் மகனுடன் வந்திருக்கும் போது அவர்களுடன் நேரத்தை செலவிட வேண்டியதுதானே? ஏன் என் பொன்னான நேரத்தை வீணடிக்கிறாள்? ஸ்வப்னிலுடன் ஒரே அறையில் இருக்கும் வாய்ப்பு மீண்டும் எப்போது கிடைக்கும்? இன்று முதல் முறையாக என் ஆளுமையில் இப்படி ஒரு இரட்டைத்தன்மையை உணர்கிறேன். ஒருபுறம் ஸ்வப்னில் மீது சந்தேகம், மறுபுறம் அவருடன் இருக்கும் நேரம் குறைகிறதே என்ற ஏக்கம். நான் ஒரு முடிவிற்கு வந்தேன். ஸ்வப்னிலுடன் இப்படி அறை பகிர்வது எனக்கு மகிழ்ச்சியான விஷயமே. என் பேச்சு நடந்தால் ஜேனாவிடம் கேட்டிருப்பேன், உனக்கு திருமணமாகி ஒரு மகன் இருக்கும்போது ஏன் இன்னும் ஸ்வப்னில் பின்னால் சுற்றுகிறாய் என்று. இதனால் ஸ்வப்னில் முன்னால் என் மரியாதை குறையும். கோபத்தில் சுவரில் கைகளால் அடித்தேன்.
முகம் கழுவி தலை சீவினேன். உள்ளே இருக்கும் பொறாமையால் என் முகம் பொலிவிழந்து காணப்பட்டது. ஒரு செயற்கையான புன்னகையை முகத்தில் மாட்டிக்கொண்டு வெளியே வந்தேன். ஜேனா ஸ்வப்னிலுடன் அமரக்கூடாது என்று நினைத்து நானே வேண்டுமென்றே சோபாவில் அமர்ந்தேன். சிறிது நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. படுக்கையில் அமர்ந்திருந்த ஸ்வப்னில் எழுந்து கதவை திறந்தார். உள்ளே வந்த அந்த பெண் பேரழகியாக இருந்தாள். அவளை பார்த்ததும் என் மனதில் தோன்றியது, ஏற்கனவே இவ்வளவு அழகாக இருக்கும்போது இப்படி ஒரு உடை அணிந்து வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? வெளியே சிரித்துக் கொண்டிருந்தேன். சோபாவிலிருந்து எழுந்தேன். ஜேனா சிரித்துக்கொண்டே அருகில் வந்து என்னை அணைத்துக் கொண்டாள். என் கன்னத்தில் முத்தமிட்டாள். நீ மிகவும் அழகான வாணி, இல்லையா என்று அவள் கேட்டாள். வாணி என்று சொல்லுங்கள், அழகாக இருப்பது நான் அல்ல, நீங்கள் என்று கைகூப்பிச் சொன்னேன். ஜேனா சிரித்துக்கொண்டே சொன்னாள், நீ மிகவும் சுவாரஸ்யமானவள், எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். உன்னை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நான் சோபாவில் அமர்ந்தேன். ஜேனா என் அருகிலேயே அமர்ந்தாள். ஸ்வப்னில் எதிரில் இருந்த நாட்காலியில் அமர்ந்தார். இருவரும் பேசத் தொடங்கினர். நான் ஒரு சாக்குதான், ஜேனா ஸ்வப்னிலை சந்திக்கத்தான் வந்திருக்கிறாள் என்று எனக்கு புரிந்தது. நடுவில் ஜேனா என்னிடம் ஹிந்தியில் பேசிக் கொண்டிருந்தாள். நான் சுருக்கமாக பதிலளித்துக் கொண்டிருந்தேன். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து பேசிக் கொண்டிருந்தனர். என் கவனம் ஜேனாவின் உடை மீதே இருந்தது. சோபாவில் அமர்ந்து தவறு செய்தேனோ என்று தோன்றியது. நான் பக்கத்தில் அமர்ந்திருந்தால் ஸ்வப்னில் அவளை நேருக்கு நேர் பார்க்கும் வாய்ப்பு இருந்திருக்காது அல்லவா? அவர் அமெரிக்காவில் வசிக்கிறார், அவருக்கு இதெல்லாம் சகஜமாக இருக்கலாம். என் மனதில் ஓடுவது, ஜேனாவிற்கு தெரிந்தால் அவள் நம் கலாச்சாரத்தை குறுகிய எண்ணம் கொண்டது என்று நினைப்பாள். இன்னும் கிளம்பவில்லையே என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். 1.5 மணி நேரம் கடந்துவிட்டது. வாணி, ஸ்வப்னில் என் உயிரை காப்பாற்றினார், நான் அவருக்கு மிகவும் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன் என்று ஜேனா செல்லும் போது சொன்னாள். இந்த விஷயம் எனக்கு தெரியும் என்பதை காட்டிக்கொள்ளவில்லை. புன்னகை மட்டும் செய்தேன். எப்படியிருந்தாலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுங்கள் என்று கூறினாள். என்று கூறிக்கொண்டே ஜேனா என்னை அணைத்து முத்தமிட்டாள். பிறகு ஸ்வப்னிலையும் அப்படியே அணைத்துவிட்டு சென்றாள். அவள் சென்றுவிட்டாள். ஆனால் ஸ்வப்னிலை அவள் அப்படி அணைத்தது என் மனதிற்குள் பொறாமை தீயை மூட்டியது. எபிசோட் 51 நிறைவுற்றது.